சின்னதாக ஒரு கதை மட்டும் கேட்டு போயிருங்க. இந்த கதையை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக கூட இருக்கலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஃபேமிலியோட கிரவுண்டுக்கு என் பையனை கூப்பிட்டு விளையாடுறதுக்காக போனேன். ரொம்ப குட்டி பையன், அவன் 3 வயசு தான் ஆகுது. அப்போ போகும்போது அவன் ஒரு ஃபுட்பால் வச்சு உருட்டி விளையாடிட்டு இருந்தான். நானும் அவனும் தான் விளையாடிட்டு இருந்தோம். என் ஒய்ஃப் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு வந்தார் அந்த பக்கமாக. என் ஃப்ரெண்டு வரும்போது அவர்கிட்ட நின்று பேசிகிட்டு இருந்தேன் நான். அப்போ என் பையன் ஒண்டியாக விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் வந்து ஒரு சாத்துக்குடி ஜூஸ் விற்கக்கூடிய ஒரு பையன், ஹிந்திக்கார பையன். பெரும்பாலான நீங்கள் தமிழ்நாடு முழுக்க பார்க்கலாம், அவங்க வந்து சாத்துக்குடி ஜூஸ் மட்டும்தான் போடுவாங்க. அது ஸ்பெஷலிஸ்ட் அவங்க. அப்போ அந்த ஜூஸ் போட்டுட்டு இருந்த ஒரு மதிக்கத்தக்க ஒரு 16லேருந்து 18 வயசுக்குள்ளே தான் இருக்கும். கண்டிப்பாக அவனுடைய ஏஜ் அவ்வளோதான் இருக்கும். அந்த பையன் வந்து திடீர்னு அந்த பையன் பக்கம் அந்த பால் போச்சு. அப்போ அவன் வந்து ஒரு ஃபுட்பால் கவர் பண்ணிகிட்டே வந்து என் பையன்கிட்ட கொடுத்துட்டு மீண்டும் ஓடி போய் அங்கே நின்றுக்கினான். ஆனால் அவன் அந்த பாலையே பார்த்துட்ருக்கிறான். அவனுடைய வயசை நான் பார்க்குறேன். அப்போ திடீர்னு நான் அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு வந்து பார்த்தோன்னே ப்ளேக்கரோ பாய் அப்படின்னு சொன்னேன். அவன் வந்து நை ஓனர் ஆயிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே நின்றுட்டான். ஓனர் வந்துடுவார், நான் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பையனுடைய மனநிலையை என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. ஒரு 16-18 வயசுக்கு உட்பட்ட பையன் குடும்பத்தை விட்டுட்டு, அப்பா அம்மாவை விட்டுட்டு, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு கிரவுண்டில் விளையாடி இருப்பான். கண்டிப்பாக அதெல்லாம் விட்டுட்டு, அந்த ஞாபகங்களை விட்டுட்டு, அவனுடைய வயதுக்கு கண்டிப்பாக முதல் காதல் பூத்திருக்கலாம், பூக்காமல் இருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு 1000 கிலோமீட்டர் கடந்து வந்து ஒரு 10,000 சம்பளத்துக்கு ஒரு பையன் வேலை செய்கிறான்னா அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்த்து நான் உண்மையாக ரெஸ்பான்சிபிலிட்டியோ அது இயலாமையோ என்னவா கூட இருக்கலாம், அவனுடைய இயலாமையினால் கூட, ஆனால் அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதில் கண்டிப்பாக இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு கண்டிப்பாக நான் மரியாதை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ அந்த கதையை அவனை பற்றி எழுதணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டே இருந்தேன். அதை வந்து ஒரு கதையாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எனக்கு சரியான நேரம் கிடச்சிது. இதுபோல் என்னுடைய மனந்தொட்ட மனிதர்கள் என்னட்ட ஏராளமான மனிதர்கள் இருக்கிறாங்க. கடந்து வந்த பாதையில் இந்த மாதிரி மனிதர்களை நம்ம பார்த்துருப்போம், ஆனால் அவங்கள பற்றி நம்ம ரியலைஸ் பண்ணாமல் போயிருப்போம். இது போன்ற மனிதர்களை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் என்னுடைய ஆடியோவோ வீடியோவோ இருக்கும். இது இல்லாமல் ஒரு நாளில் ஒரு தலைவர்களை பற்றியோ சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸோ எது இருந்தாலும் இனிமேல் நம்மளுடைய சேனலில் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.